கர்த்தர் நல்லவர். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு உயிர்த்தெழுதலின் வல்லமையும் ரட்சிப்பும். அல்லேலூயா. பிலிப்பியர் 3 அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாகவும் எண்ணுகிறேன். பவுல் ஒரு விஷனோட ஒரு தரிசனத்தோட வாழுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவர் எதற்காக என்றால், எப்படியாகிலும் நான் என்ன பண்ணினோம், இயேசுவை போல உயிர் தெழுந்து நாம் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அதற்காக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமையும் அவருடைய பாடுகளினால் உண்டாகிற தேவனோடு உண்டாகிற ஐக்கியத்தையும் அறிகிறதற்காக, அந்த அவரை விசுவசிக்கிறதுனால் உண்டாகிற நீதிக்காக, ரட்சிப்புக்காக எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாரா, குப்பையாக எண்ணினாரா. அல்லேலூயா. அவருடைய லாபமாய் இருந்த அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணினார் என்று இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் எதையெல்லாம் ஒரு குப்பையாக எண்ணினார்? பிலிப்பியர் 3 அதிகாரம் 5வது வசனம். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். போதும். அல்லேலூயா. பவுல் அந்த நாட்களிலே கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து படித்த ஒரு பெரிய பட்டதாரி என்று சொல்லப்படுகிறது. உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே பவுலுக்கு கப்பல் கட்டுகிற தொழில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பெரிய பணக்காரர். அவர் நினைத்ததை சாதிக்கிற அளவுக்கு அதிகாரத்தில் உள்ளவர்களோடு செல்வாக்கு உள்ளவராயிருந்தார். கிறிஸ்தவர்களை அவருக்கு பிடிக்கல. அவங்களெல்லாம் பிடிச்சு சிறையில போட்டு அவங்கள துன்புறுத்தணுன்றது இவருடைய நோக்கம். உடனே போய் பிரதான ஆசாரிய இடத்துல சொல்றாரு. உடனே அவங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதன் தான் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிவதற்கு, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளினால நமக்கு உண்டாகிற ஐக்கியத்தை அறிவதற்கு, நான் எப்படியாகிலும் நான் ரட்சிக்கப்பட்டு நான் பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு, எப்படியாகிலும் நான் உயிர்த்தெழுவதற்கு, எனக்கு லாபமா இருக்கிற அனைத்து நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. நான் எப்படியாவது உயிர் தெழுந்துடணும். பக்கத்துல எப்படியாவது உயிர் தெழுந்துடணும். அவர் ஆசை தான். அல்லேலூயா. பிலிப்பியர் 3 அதிகாரம் 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து, அப்படி விசுவாசிக்கும் போது தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், நான் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று காணப்படுவதற்கு, இப்படி நான் அவரையும் அவருடைய
உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. பவுலுடைய இருதயத்தின் வாஞ்சி எல்லாம் இயேசு எப்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ, பரலோகத்து போய் பிதாவின் வலது பாசத்தில் விட்டு இருக்கிறாரோ, அப்படியே போல நான் உயிர் தெழ வேண்டும். நான் உயிர் தெழணும்னா அவர் உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ளும் வரணும். நான் உயிர் தெழணும்னா அவர் உயிர் தெழுந்தார் இல்லையா, அந்த வல்லமை எனக்கும் வரணும். அவர் எப்படி உயிர் தெழுந்தார்? யார் அவர் உயிரோடு எழுப்பினது என்பதை அறிகிற அறிவை அடைவதற்கு எதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்? அவர் சிலுவையில் அறையப்பட்ட ரத்த சிந்தினால் என்ன உண்டானது? நமக்கு நம் பாவம் நீங்கினது. தேவனும் மனிதனும் என்ன ஆயிட்டாங்க? ஒன்னாக்கப்பட்டாங்க. பிரிவினையாக நடிச்சு ஒரு பாவச்சுவர் தகர்க்கப்பட்டது. ஆனால் அந்த சிலுவை பாடுகளை நான் அறிந்து, அதன் மூலம் உண்டாகிற ஐக்கியத்தை நான் அறிந்து, நான் தேவனோடு ஐக்கியப்படவும், எப்படி ஆகிலும் நான் உயிர் தெழுந்து அந்த தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நான் வாஞ்சி உள்ளவனா இருக்கிறேன். அதற்காக எனக்கு இது பெரிய லாபமா இருக்கலாம், ஆனா இந்த ரட்சிப்பு இது தடையா இருக்குன்னு அது குப்பையாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. என் படிப்பு பெருசுதான், ஆனா என் விசுவாசத்துக்கு அது இடரலா இருக்குன்னு அது குப்பையாக எண்ணுகிறேன். என் செல்வம் பெருசுதான், அது என் ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு இடரலா இருக்குமானா அது குப்பையாக எண்ணுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்கு அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் என்னவாக எண்ணுகிறேன். இந்த நாள்ல பணத்துக்காக, கல்யாணத்துக்காக, கல்லறைக்காக கிறிஸ்து விட்டுட்டு ஓடுற ஒரு கூட்டத்தின் மத்தியில நாம் கூட்டத்தாரை பார்த்து இருக்கிறோம். இவர் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பையாக விடுகிறேன். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உள்ளவங்க தான் கடைசி வரை கிறிஸ்துவ ஜீவித்து கரை சேர முடியும். அல்லேலூயா. இங்க போனா சோறு கிடைக்குமா, இங்க போனா கல்யாணம் ஆகுமா, இங்க போனா கலரு கிடைக்குமா, இங்க போனா ஏதாவது கிடைக்குமான்னு இருக்கிறவங்களெல்லாம் கடைசி வரை போய் சேர மாட்டாங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவத்தை மறுதலி விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த பவுலை போல ஒரு தெளிவான ஒரு ஆவிக்குரிய யார் ஜீவிக்கிறாங்களோ அவங்க தான் சாத்தான் கொண்டு எல்லா தடைகளையும் தாண்டி நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள். பரலோக ராஜ்யம் அடைவது சாதாரண விஷயம் இல்லை. பக்கத்தில் பரலோக ராஜ்யம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதை அடையிறது சாதாரண விஷயம் இல்லை. மனிதர்கள் நம்மளோட போராடுவார்கள். ஏன்னா அந்த உலகம் ஒரு போக்கில் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குது. நாம் ஒரு வித்தியாசமான நிஜ வாழ்க்கை வாழ முயற்சித்தோம்னா இவங்க போராடுவாங்க. நீ என்ன ஒரு வித்தியாசமா இருக்க அப்படின்ட்டு நம்மளோட மல்லு கட்டுவாங்க. நாம் அவங்களோட மல்லு கட்டி எப்படியாவது ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்ந்துடலான்னா பிசாசு போராடுவான். அல்லேலூயா. இந்த போராட்டங்கள் எல்லாம் ஜெயிக்கு வாழணும்னா இந்த பவுலுக்கு இருந்ததை போல தரிசனம் இருக்கணும். என்ன தரிசனம்? இயேசு உயிர் தெழுந்து பிதானு வலது பாசத்தில் வீட்டு இருக்கிறதை போல நானும் எப்படியாவது உயிர் தெழுந்து பரலோக ராஜ்யத்தை அடைஞ்சிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுலுக்கு இருந்த ஆசையெல்லாம் நல்லதுதான், எப்படியாவது உயிர் தெழுந்து பரலோக ராஜ்யம் அடையணும்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யம் அடையணும்னா 3 காரியத்துல நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும். பக்கத்தில் 3 காரியத்துல நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும். என்ன காரியம் தெரியுமா? 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை
முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். இயேசு வரும்போது நீங்க மறுரூபமாகணும், அல்லது நீங்க உயிர் பெறணும், சாவாமை தழுத்து கொண்டு நித்திய ஜீவன் அடையணும்னா உங்க ஆவி எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாய் பரிசுத்தமா இருக்கணும். உங்க ஆத்துமா பரிசுத்தமா இருக்கணும். உங்க சரீரம் பரிசுத்தம். அப்பதான் போக முடியும். அல்லேலூயா. அதுக்கு தானே பிரதர் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்படுறேன். இன்னைக்கு ரட்சிப்பை குறித்து அநேகர்களுக்கு பலவிதமான புரிதல் இருக்கு. அதனால்தான் ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டால் நீ ரட்சிக்கப்படுற, ரட்சிக்கப்பட்ட உனக்கு கண்டிப்பா பரலோகம் உண்டு, நீ என்ன பாவம் செய்தாலும் அது உனக்கு மன்னிக்கப்படும் அப்படின்ற ஒரு போதனையை கொண்டு வந்ததுனால மனம் திரும்பி பாவத்தை விட்டவங்க கூட இப்ப பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இந்த உபதேசத்தை கேட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க, எப்படினாலும் நமக்கு இயேசு ஏற்றுக்கொண்டோங்க, அவர் தான் கடவுள், எப்படி பரலோகத்துக்கு போறோம், நம்ம விட்ட எல்லா பாவங்களை அனுபவிப்போம் என்று சொல்லி விட்ட பாவத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இது தவறான உபதேசம். ரட்சிப்பு என்பது நமக்கு எப்படி கிடைக்கிறது? ஆவியில எப்ப ரட்சிக்கப்படுறோம், ஆத்துமாவில் எப்ப ரட்சிக்கப்படுறோம், சரீரத்தில் எப்படி ரட்சிக்கப்படுறோன்ட்டு இந்த ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் ஆழமாக இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பு உண்டாகிறது. ஆத்துமாவில் அல்ல, சரீரத்தில் அல்ல, உங்க ஆவியில ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. வாசிப்போம் எபேசியர் 1:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கரங்களை தட்டி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்மள ஆவியில ஒரு விடுதலை கொடுக்கிறார். பாவம் செய்ததுனால மனக்கண் குருடாக்கப்பட்டு அவர் ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டாங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா, இன்றைக்கு தெய்வம் எப்படி இருக்கிறாருன்னு தெரியாம என்னென்னமோ பண்றான். காரணம் என்னன்னா, பாவத்தின் மேல பாவம் செஞ்சனால அவனுடைய ஆவி என்ன பண்ணப்பட்டிருக்கு, தேவனோடு தொடர்பில் இல்லாதனால தேவனை குறித்த அறிவற்றவனாய் காணப்படுகிறான். அதனால இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது முதல்ல அவனுக்கு கிடைக்கிற விடுதலை ஆவியில. ஒரு செல்போன் டெட்டா இருக்கு, டவர் வந்தது என்னாச்சு, டவர் கிடைச்சது என்ன ஆயிடுது, டக்குன்னு எல்லாம் ஒர்க் ஆக. அதே போல இயேசு என் பாவத்துக்காக சிலுவிலே மரித்தார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே ஆண்டவர், அவன் இரட்சகர், என் இரட்சகர் என்று அவன் விசுவாசிக்கும் போது அவனுடைய ஆவியில ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. ரோமர் 8:10 வாசிப்போம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். இந்த ரட்சிப்பு வந்த உடனே ஆவிக்கு என்ன வந்துருது, ஜீவன். அதுக்கு உயிர் பெற ஆரம்பிக்கிறது. அதுக்கு உயிர் பெற்று தேவ சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது, பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. இல்லையா? அவன் பரலோகத்தோடு தொடர்பு உள்ளவனாய் மாறுகிறான். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக
தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமென். உங்க ஆவி உயிர் பெற்ற உடனே அந்த ஆவிக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவி வந்து அமர்ந்து கொள்ளுகிறது. ஏசப்பா எனக்குள்ள வாங்கன்னு எத்தனை பேர் கூப்பிட்டீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல? இல்லையா? அப்ப என்ன நடந்ததுன்னா, உங்க ஆவியோடு கூட பிதா தன் குமாரன் ஆவியை அனுப்பினார். ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகரத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள். நம்மளால எப்படி சர்வலோகத்துக்கு தேவனாய கர்த்தர், அவர் பரிசுத்தர், நம்மளால எப்படி அவர் அப்பான்னு கூப்பிட முடியுது? இதுவரைக்கும் யாரும் வேத புத்தகத்துல 4000 ஆண்டுகளாய் இருந்த பக்தர்கள் யாருமே அவர் அப்பான்னு கூப்பிடல. இயேசு கிறிஸ்து சொன்ன உங்கள் பரலோக பிதா என்று சொன்னார். அல்லேலூயா. ஜெபிக்க கற்றுக் கொடுங்கிறதுக்கு அவர் என்ன சொல்லிக் கொடுத்தார்? பரலோகத்தில் இருக்க எங்கள் பரம பிதாவே என்று ஜெபியுங்கள் என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். நாம் எப்படி அவர் பிதான்னு கூப்பிட முடியுது? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை நாங்கள் தூசிகள், அடிமைகள், குப்பைகள் என்று சொன்னாங்களே, தங்களை தாழ்த்தினார்களே. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை நாம் எப்படி அவர் அப்பான்னு கூப்பிடுறோம்? அவர் தன்னுடைய குமாரனாய் கிறிஸ்து, ஒரே பேர்னாய் குமாரனாய் கிறிஸ்து உயிர் தெழுந்தார் இல்லையா? உயிர் தெழுந்த இயேசுவை நமக்குள்ள அனுப்பிச்சிருக்கிறாரு. நம்ம ஆவிக்குள்ள கிறிஸ்து ஆவி இருக்கிறது. எபேசியர் 2:7 வாசிப்பீர்களானால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாஸ்டர், இந்த வசனம் நான் பூமியில WRPM சர்ச்சில் ஒசூர்ல உட்கார்ந்துக்கிறேன். பிதாவாகிய தேவன் உங்களை ஆத்மாவை உயிர்ப்பித்து, மரித்து போன ஆத்மா இல்ல ஆவியை உயிர்ப்பித்து எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவோடு உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறாருன்னு சொல்லப்பட்டது. எப்படி அது? எப்படி அது? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது, இயேசு பூமியில தானே இருந்தாரு. என்ன சொன்ன? நானும் பிதாவும். அவர் எங்க இருந்தாரு? இவர் எங்க இருந்தாரு? எப்படி ஒன்னா இருந்தாங்க? உங்க ஆவிக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி எப்படி இருந்ததோ, இயேசுவின் ஆவிக்குள்ள பிதாவின் ஆவி இருந்தது. இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அதே இயேசு பிதாவின் வலது பாசத்தில் வீட்டு இருக்கிறார். அப்ப பாலும் தண்ணியும் கலந்த மாதிரி உங்க ஆவியும் கிறிஸ்துவின் ஆவி கலந்திருக்குது. உங்க ஆவி உங்களுக்குள், இயேசு உங்களுக்குள் இருக்கிறார், நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறீங்க. அவர் பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார், அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க. உங்க ஆவிக்கு அந்த பவர் கிடையாது. ஆனா இயேசுவின் ஆவி உங்களுக்குள் வந்த, உங்க ஆவியும் அந்த ஆவியோடு சேர்ந்ததுனால அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு பிதாவின் வலது பாசத்தில் சிங்காசனில் உட்காரும்போது நீங்களும் அங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதனாலதான் பைபிள் வாசிச்ச புரியுது. ஏன்னா தேவனுடைய ஆவி இல்லாம தேவனுக்குரியதே. நீங்க ரட்சிக்கப்பட்ட முன்னாடி உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே, புரிஞ்சிச்சா? புரியல. ஏன் இப்ப மட்டும் புரியுது? அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சமாதான சந்தோஷம் கிடைச்சதா? ஏன் இப்ப கிடைக்குது? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. பரலோகத்தில் தானே தேவராஜ்யம் இருக்கு, அப்படிதானே? ஆண்டவர் சொன்ன உங்களுக்குள்ள தேவராஜ்யம் இருக்குன்னாரு. அப்ப இயேசு ஒருத்தனுக்குள்ள வரும்போது பரலோக ராஜ்யம் அவனுக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி ஆவி என்ன செய்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் தியானிக்கும் போது ஆவி உயிரடைகிறது. ஆவி பாவ மன்னிப்பின் ரட்சித்தை பெற்றுக்கொள்கிறது.
ஆவியில குமாரனுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறான், பரலோகத்தோடு கூட தொடர்புள்ளவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. சரி, ஆவி இப்படி ரட்சிக்கப்படுது. ஆத்துமா எப்ப ரட்சிக்கப்படுது? ஆத்துமா எப்ப ரட்சிக்கப்படுது? வாசிங்க 1 பேதுரு 4:17. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளும் கர்த்தரை அறியாதவர்களும் எங்கே நிற்பார்கள்? நியாய தீர்ப்பு முதல்ல எங்க தொடங்குதா? தேவனுடைய சபையில தான் தொடங்குதான். அப்ப நீதிமான்கள் உட்கார்ந்து நீதிமான் இருக்காங்க, இவங்களே ரட்சிக்கப்படுறது அரிதுனாக்க வெளியே இருக்கிற பாவிகள் எல்லாம் என்ன ஆகுறது? எப்ப நீதிமான ஆனீங்க? இயேசு என் பாவத்துக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், அவர் 3ஆம் நாள் எழும்பினார், அவர் ஒருவரே கர்த்தர் என்று விசுவாசிக்கும் போது, அவர் என் சேவியர், என்னை ரட்சிக்கிற, என்னை மீட்டவர் என்று விசுவாசிக்கும் போது உங்க ஆவியில ரட்சிப்பு உண்டானது. நீங்க ஆவியில நீதிமான் ஆயிட்டீங்க. 3 இருக்கு: ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவியில நீதிமான் ஆயிட்டீங்க, ஆனா ஆத்துமாவுல நீதிமான ஆகல. நீதிமானே ரட்சிக்கப்படுது அரிதானால், ஆவில ரட்சிக்கப்பட்டீங்க. இப்ப எங்க ரட்சிக்கப்படணும்? ஆத்துமா சரீரத்துல 2த்துல ரட்சிக்கப்படணும். அதான் சொல்ல, நீதிமானே ரட்சிக்கப்படுறது அரிதானால். ஆவில ரட்சிக்கப்பட்டவன் ஆத்துமாவில் சரீரத்தில் ரட்சிக்கப்படுறதே கஷ்டமா இருக்கும் போது, அல்லது அநேக ரட்சிக்கப்படாம ஒரு சிலராய் ரட்சிக்கப்படும் போது, சத்தியத்தை அறியாதவர்கள் என்ன ஆவார்கள்? அல்லேலூயா. அப்படின்னா நாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது நம்ம ஆத்மாவில் ரட்சிக்கப்படுறது இல்லையா, சரீரத்தில் ரட்சிக்கப்படுறது இல்லையான்னா ரட்சிக்கப்படுறது இல்லை. அல்லேலூயா. இங்கதான் கள்ள உபதேசக்காரர் என்ன பண்றாங்கன்னா ஒரு தவறு பண்றாங்க. அல்லேலூயா. ஆவியில் ஏற்படுற ரட்சிப்பை ஆத்மாவும் சரீரத்தில் சேர்த்து ரட்சிப்பு உண்டாயிடுதுன்றாங்க. அப்படி அல்ல. அப்ப ஆத்மாவில் எப்ப ரட்சிப்பு உண்டாகிறது? இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருந்தான். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் பாருங்க. விபச்சாரம், கொலை, வேசித்தனம், இப்படி எல்லாம் பாவம் பண்ணாதீங்க. உங்க ஆத்தும ரட்சிப்புக்காக கிறிஸ்துவில் இந்த சிந்தையே உங்களுக்கு இருக்கட்டும். அப்ப நீங்க பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படும். கிறிஸ்துவில் இந்த பாவத்தை விட்டீங்களன்னா உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படும். இயேசு விசுவசிச்சு ஆத்துமா ரட்சிக்கப்படாது. இயேசு விசுவசிச்சு பாவத்தை விட்டா என்ன ஆகும்? உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படும். அதுவும் போக நீங்க நற்கிரிகளை செய்யணும். என்ன செய்யறாரு? வாசிங்க 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்புள்ளவர்களாயிருங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும்.
முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரர் போல ஒருவர் ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்க. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்யுங்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. இப்படி நீங்க பாவத்தை விட்டு ஓய்ந்து நன்மை செய்யும் போது உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படும். திரும்பமா கூட இன்னொரு முறை அதை வாசிங்க. 1 பேதுரு 4:17-18 வாசிங்க. 19. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அல்லேலூயா. உங்க ஆத்துமாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, அதுல 1 பேதுரு 4:1 ஆரம்பிச்சீங்கன்னா கிறிஸ்துவின் சிந்தையோடு இருந்து நீங்க பாவத்தை விட்டு விலகி உங்களை காத்து கொண்டீங்களா உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படும். இயேசுவை விசுவாசிக்கிறேன் பாவத்தை செஞ்சுட்டே இருந்தாக்க என்ன ஆகாது? ஆத்துமா ரட்சிக்கப்படாது. தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுடுகிறவன் இரக்கம் பெறுவான். மறைக்கிறவனோ அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அடுத்த வசனம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையும். அறிக்கை செய்து விட்டுடுகிறவனோ. ஆமென். அதனால உங்க ஆத்மா எப்போ ரட்சிக்கப்படுது? பக்கத்தில் உங்க ஆத்மா எப்போ ரட்சிக்கப்படுது? இயேசுவே தெய்வம்னு சொல்லி அறிஞ்சு, அவர் ரட்சகர்னு அறிஞ்சு உங்க பாவத்தை அறிக்கிட்டு எப்போ விடுறீங்களோ அப்ப ரட்சிக்கப்படுறீங்க. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்பது ஒரு நாள் காரியம் அல்ல. அல்லேலூயா. இது தொடர்ச்சியாக நடக்கிற ப்ராசஸ். லேவியராகமம் 17:11 வாசிங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். உங்க ஆத்துமா ரட்சிப்புக்கான கிரயத்தை இயேசு செலுத்திட்டாரு. உங்க ஆத்துமா பரிசுத்தம் அடையறதுக்கு ரத்தம் சிந்த வேண்டும். அது சிலுவையில் இயேசு சிந்திட்டார். ஆனா அந்த ரத்தத்தை நீங்க எடுத்து நீங்க அப்ளை பண்ணி உங்க பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு சொல்லும்போது உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு பலியை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் அறியாமையினால் பாவம் செஞ்சிட்டீங்க. அது இப்ப தெரிய வருது. ஐயோ இது பாவம்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்ப என்ன பண்ணும்? ஒரு இளம் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தணும். அப்போ உங்க பாவம் மன்னிக்கப்படும். நம்ம அறியாமைனால அநேக காரியங்களை செஞ்சிடறோம். நாம் நினைச்சிட்டு நம்ம ரொம்ப பிரில்லியன்ட் கரெக்டா இருக்கணும். கொஞ்ச நாள் ஆகும்போது தான் தெரியுது இதெல்லாம் நிறைய தப்பு பண்ணிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? நீங்க அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த தவறு நான் செஞ்சிருக்கிறேன், மன்னிங்க. அல்லேலூயா. மன்னிங்கன்னு சொல்லும்போது இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும். இப்படி நமக்கு நினைவுக்கு வருகிற பாவமெல்லாம் நம்ம அறிக்கையிட்டு நம் மன்னிப்பு பெறும்போது நாளுக்கு நாள் நாம் பூரணம் அடைகிறோம். யோவான் 10:10 வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு
ஜீவன் உண்டாயிருக்கும். உன் ஆத்துமாவுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூரணம் அடையவும் வந்தேன். ஆமென். ஜீவனை கொடுக்கிறாரு, அப்புறம் என்ன பண்றாரு? அதை பரிபூர்ண பரிசுத்தப்படுத்துறாரு. அல்லேலூயா. நிறைய அழுக்கா இருந்தா ஒரே வாஷ்ல சுத்தமா போகாது. 2 வாஷ் 3 வாஷ் போடும்போது என்ன ஆயிடுது? அதே போல் உங்கள் ஆத்மாவில் நீங்கள் அறிஞ்சது அறியாது நிறைய உள்ள இருக்கு. வேதத்தை வாசிக்கும் போது தெரியும் இதெல்லாம் தவறு அப்படின்னு. அல்லது அப்பா சொல்லுவாங்க, அல்லது பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது உணர்த்தப்படும் இதெல்லாம் தவறு அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆத்மாவில் பரிசுத்தம் அடையன்னா எப்பெல்லாம் நீங்கள் இது தவறுன்னு சொல்லி உணர்த்தப்படுறீங்களோ அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். நிறைய பேருனுடைய பாலிசி என்னன்னா, யாராவது ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோ, இது நீங்கள் பண்ணுறது தப்புன்னு, உடனே அவங்க என்ன கேட்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் என்ன ஒழுங்கா? பேதுரு மறுதளிச்சிட்டாரு, இயேசு எனக்கு தெரியாதுன்னு. ஒரே ஒரு சேவலை தான் கூவுச்சு. எப்படி கூவுச்சு? கொக்கரக்கோன்னு கூவிடுச்சு. டக்குன்னு அவர் மைண்டுக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம்? நீங்க எல்லாரும் என்ன மறுதளிப்பீங்கன்னும் போது இவன் என்ன சொன்னான்? உமக்காக நான் மறிக்க நேர்ந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அவர் சொன்னாரு, கோழி கூவுறதுக்கு முன்னாடி என்ன நீ மறுதளிப்புன்னு. இப்போ கோழி கூப்பிட்ட உடனே ஞாபகம் வந்துருச்சா, ஐயோ நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னேன், மறுதளிச்சிட்டேனே. உடனே மனம் கசந்து என்ன பண்றான், ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டேன். இயேசு உயிர்த்தெழ முதல்ல பேதுருவை சந்திச்சார். மதலேன் மரியாள், அடுத்தது பேதுருவை சந்திச்சார். அல்லேலூயா. இப்ப ஏன் பேதுருவை சந்திக்கணும்? அவன் தன் தவறை உணர்ந்தான், அதனால அவரை சந்திக்கிறார். உங்க தவறை உணர்ந்தீங்களன்னா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்க ஆத்துமா தூய்மைப்படும். அதனால உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக மாமியார் மூலமா ஒரு செய்தி வரும், பாஸ்டர் மூலமா ஒரு செய்தி வரும், பக்கத்து வீட்டுக்காரர் மூலமா ஒரு செய்தி வரும். நீங்க பண்றது சரியில்லை, இதுதான் கரெக்டா தாங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. அவங்க சொல்றது ஒருவேளை கரெக்டுன்னு தெரிஞ்சா, நம்ம பண்றது தப்புன்னு தெரிஞ்சா வாக்குவாதம் பண்ணாம உடனே தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். எதுக்குன்னா, நீ மட்டும் இதை சொல்லாம இருந்தா இந்த தப்போடே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். இப்ப சொன்னதுனால இன்றையோட இந்த தப்பு களையப்படும். நம்ம தப்பை சுட்டி காட்டுறவங்க நம்ம அழகுபடுத்துறாங்க. பக்கத்துல நம்ம தப்பை சுட்டி காட்டுறவங்க நம்ம அழகுபடுத்துறாங்க. நாம் என்ன நினைச்சுக்கணும், நம்மளை அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நினைச்சு அவங்களோட வாக்குவாதம் பண்றோம். அல்லேலூயா. பிசாசு ராங்கா அப்படி ஒரு திங்கிங் விடுவான். பாரு, உன்னை பாரு, அவன் அசிங்கப்படுத்திட்டான். அசிங்கப்படுத்தல, அழகுபடுத்துறான். இன்னைக்கு அது களைஞ்சிட்டா வாழ்நாள் எல்லாம் நீ அழகு. அல்லேலூயா. வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்படட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஆமென். இயேசு வரும்போது எல்லாரும் ஒரே மாதிரி ஆசீர்வாதம் பெறதில்லை. சிலர் 60, சிலர் 80, 100 பலன். அல்லேலூயா. 30, 60, 100 பலன் வேதம் சொல்லுது. இது என்ன பாஸ்டர், எல்லாரும் ஒரே மாதிரி தானே சர்ச்சுக்கு வந்து ஒரே மாதிரி இருந்தானோ, அது என்ன அவங்களுக்கு 30%, 60%? தவறை உணர்த்தும் போது யார் திருந்தி தங்களை தாழ்த்தி தங்களை மாற்றிக்கொண்டாங்களோ அவங்களுக்கு 100%. யார் கொஞ்சம் மாத்திக்கிட்டு கொஞ்சம் அப்படி ஈகோ பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை மாத்திக்க முடியாம சவுல் என்ன செய்தான், சமாளிச்சான். நான் உங்களுக்கு பலி கொடுக்கறதான் கொண்டு வந்தேன், சொன்ன பேச்சு கேட்கல. அமலேக்கரை முற்றிலும் சங்கரின்னும் போது சங்கரிக்கல. என்ன ஆடு மாடு சத்தங்க, அதுவா அது உங்களுக்கு பலி செலுத்தான் கொண்டு வந்தேன், ஆண்டவரே தப்பு பண்ணிட்டுன்னு சொல்ல. சமாளிக்கிற சில பேர் மனம் திரும்ப மாட்டாங்க, அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, சமாளிப்பாங்க.
அப்படி சமாளிச்சுட்டு கொஞ்சம் மனம் திரும்பிட்டு கொஞ்சம் சமாளிக்கிறவனுக்கு 60%. முற்றிலுமாகவே நான் மனம் திரும்பவே மாட்டேன் அப்படின்றவங்க 30%. அல்லேலூயா. இப்படி அவங்களுடைய மனம் திரும்புதலுக்கு தகுந்த மாதிரி தான் அங்க பலன் கிடைக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் மனம் திரும்புவங்களுக்கு 30, அதை விட நல்ல மனம் திரும்புவங்களுக்கு 60, பூரணமாய் மனம் திரும்புவங்களுக்கு 100. அல்லேலூயா. நீ இயேசுவை விசுவசித்தாலும் இயேசுவை ஆராதித்தாலும் கூட நீ எந்த அளவுக்கு இந்த தங்கத்தை மிஷினில் விட்டு செக் பண்ணுறாங்களே, எத்தனை கேரக்டர் இது? அல்ல 24 கேரக்டர், அப்புறம் 22 கேரக்டர், அப்புறமா 18 கேரக்டர் செக் பண்ணுறாங்களே. அதே போல உன்னுடைய ஆத்துமா ஆண்டவர் செக் பண்ணுவார். எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் நிறைய விதத்தில் இயற்கை மூலமாக, மிருகத்தின் மூலமாக, பறவைகளின் மூலமாக, மனிதர்கள் மூலமாக, வேதத்தின் மூலமாக அநேக முறை உன்னை திருத்த முயற்சி செய்திருப்பார். அல்லேலூயா. முயற்சி செய்றார் இல்லையா? கழுதை பிளேமாவோடு பேசிச்சா இல்லையா? ஒரு புழு என்ன பண்ணுச்சு? யாருக்கிட்ட பேசி? யோனா உணர்த்துச்சா இல்லையா? கழுதை, சேவல். அதே போல நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய உணர்த்துவார், மனிதர்கள் மூலமா, வேதத்தின் மூலம், பாஸ்டர் மூலமா. இல்லையா? சோத்திரம். அதனால நாம அப்பா அவர்கிட்ட எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா திருத்திட்டு இருப்போம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எப்படியாவது பூரணப்படுறதுக்கு தான் அவர் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். சத்திய ஆவியாளர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்தில் நடத்துவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எனக்கே பேசுறீங்களே பாஸ்டர் அப்படின்னா உங்ககிட்ட சரக்கு இருக்கு, அதை கிளியர் பண்ணணும்னு ஆவியானவர் விரும்புறார். அல்லேலூயா. நீ பரிசுத்தம் அடையணும். உன் ஆத்துமா என்ன ஆகணும்? ஆவி பரிசுத்தம் ஆயிடுச்சு. நீ விசுவசிச்ச உடனே ஆத்துமா நீ மனம் திரும்பினாதான் பரிசுத்தம் அடையும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் பேசுறது. கர்த்தர் நல்லவர். சரி, சரீரம் எப்ப பரிசுத்தம் அடைகிறது? பிலிப்பியர் 3:20 வாசிங்க. நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எங்க? நம்மளுடைய குடியிருப்பு எங்க? பரலோகத்தில். அங்க நம்ம எப்படி இருக்க போறோம்? சாவாமை உள்ள. இங்க 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 பல விதத்துல சாவுமே. அங்க அதே போல சாவு இருக்கா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுவோம், இதோ ரகசியத்தை சொல்றேன், எக்கால சத்தம் தொனிக்கும், ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல மறுரூபமா அழிவுள்ளதா இந்த சரீரம் அழியாமை தரித்து கொள்ளும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம மறுரூபம் ஆயிடுவோம். எப்படி? ஆமா. அப்ப மரணமே உன் கூறு எங்கே? நாம பார்ப்போம். அழிவுள்ளதா சரி அழியாமை மாறின உடனே அப்ப சாத்தானை பார்த்து நம்ம சிரிப்போம். உன்னுடைய ஜெயம் எங்க? நான் அழியாமை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. பாதாளமே உன் வெற்றி எங்க? இப்படிதான் இயேசு கேட்டார். அவர் உயிர் தெழுந்த உடனே பாதாளம் அவரை கட்டி வைக்க முடியல, மரணம் அவரை கட்டி வைக்க முடியல. பிதாவின் ஆவி கிறிஸ்துவ என்ன பண்ணிடுச்சு? உயிர் பிரிச்சு, அழியாமை கொடுத்துருச்சு. இப்ப அவர் கேட்கிறார், மரணமே உன் ஜெயம் எங்கப்பா? பாதாளமே உன்னுடைய எங்க? அல்லேலூயா. நாம கூட ஒரு நாளை அப்படி கேட்போம். யாரெல்லாம் மரணத்தை கண்டு பயந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு மரணத்தை பார்த்து சிரிக்க போறீங்க. ஏய், இனிமேல் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்தில், ஏய், இனிமேல் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் அழியாமை தரித்து கொண்டேன். அல்லேலூயா. இப்போ அது உங்களை மிரட்டுது. இடுப்பு வலி, கழுத்து வலி, காலு வலி, அது வலி, இது வலி.
ஐயோ என்ன ஆயிருமோ இதாயிருமோ அதை பயப்படுறீங்க. ஒரு நாளைக்கு உங்களை கண்டு அது பயப்படுறோம். அல்லேலூயா. இப்படி நாம் சாவாமையை தரித்து கொண்டு பரலோக ராஜ்யம் அடைவதுதான் சரீரத்துக்கு ரட்சிப்பு. இதுக்காக தான் தவிக்கிறோம். ரோமர் 8:23 வாசிங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆமா, நம்ம எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடணும், மறுரூபமாகி பரலோகத்துக்கு போய் அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடணும். அல்லேலூயா. பிதாவை முகமுகமா இப்ப பார்க்க முடியாது. மறுரூபமான அந்த சரீரத்தில் பிதாவை பார்க்கலாம். ஆதாம் பார்த்தானா இல்லையா? ஏவாள் பார்த்தாலா இல்லையா? அவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அழியாமின் சரீரம், பாவம் செஞ்ச உடனே அழிவுள்ள சரீரம். நான் பாவம் சரீரம், நம்ம பாவ சந்ததியா இருக்கிறோம், அழிவுள்ள சரீரத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். பாவமில்லா சரீரத்தை திரும்ப தரப்போறாரு. அந்த சரீரத்தை, அந்த கண்களில நாம் அவரை பார்க்கலாம். அல்லேலூயா. ரோமர் 8:11. அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்க நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஒருவேளை இயேசு நீங்க உயிரோடு இருக்கும்போது வந்தா ஒரு நொடி பொழுதுல சாவாமே தரித்து கொள்வீங்க, பறந்து போவீங்க பரலோகத்துக்கு. ஒருவேளை நீங்க இயேசு வர லேட் ஆச்சு, உங்க வயசாச்சு, மரிச்சிட்டீங்கன்னா இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களையும் உயிரோடு எழுப்புவார். இயேசு திரளான தூதர்களோடு வருவார். எக்கால சத்தம் ஒலிக்கும். கல்லறைகள் அந்த சத்தத்தை கேட்கும். 6 அடி ஆழத்தில் இல்லை, 12 அடி ஆழத்தில் போய்ச்சிட்டு இருந்தாலும் கூட அந்த சத்தத்தை அது கேட்டு உயிரோடு எழும்பும். எழும்பும் போது அழியாமின் சரீரத்தோடு எழும்பும். அழிவுள்ளதாய் புதைக்கப்பட்டது அழியாமையோடு எழும்பும். அல்லேலூயா. யோவான் 14:1 எடுத்து வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறீர்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். பிதா இயேசு நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தப்பட, அது அழியாத ஸ்தலம், நான் இருக்கிற ஸ்தலம், அங்க உங்களை கூட்டிட்டு போகிறேன். இயேசுனுடைய வருகைக்காக நாம மட்டும் இல்ல, சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகிறாராம். ஆதாம் செஞ்ச பாவத்தினால அழியாம இருந்தது இப்ப அழிவுள்ளதாய் மாறிடுச்சு. எப்போ இதுல இருந்து விடுபடுவோம்னு சொல்லிட்டு சர்வ சிருஷ்டி என்ன பண்ணுதா? கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கு. நாம கூட தவிக்கிறோம் இல்ல, வாருமையா போதகரே, மாரநாதா வாங்க, எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை அடையணும். இதுதான் பவுலுக்குள்ளே இருந்தது. அவர் உயிர்த்தெழுதலையும் அவர் மரணத்தின் ஐக்கியத்தையும் அறிகிற அறிவை அடைந்து நான் ரட்சிக்கப்பட்டு எப்படியாகிலும் பரலோக ராஜ்யத்தை அடையணும், எப்படியாவது இயேசுவை போல உயிர்த்தெழணும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆசை இருக்கு? அவர் அதை அடைவதற்கு எதெல்லாம் தடையா இருந்தோ அதெல்லாம் குப்பையா நினைச்சு விட்டு வாழ்க்கையில முன்னேறினார். புரியுதுங்களா? அவருக்கு லாபமா இருந்ததெல்லாம் என்னவா நினைச்சாரு? இந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி, இந்த சாவாமைக்கு முன்னாடி இதெல்லாம் என்னது? பணம் குப்பை, ஜாதி பெருமை குப்பை, படிப்பு குப்பை, பேர் புகழ் குப்பை. நம்ம உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் வாழுகிற அந்த வாழ்க்கைக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி
எப்படியாக இயேசுவை போல உயிர் அடைந்து பிதாவின் வலது பஸ்தில் அவர் வீட்டு இருக்கிறத போல நாமும் பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு இதெல்லாம் குப்பன்னு சொல்லி விட்டு அவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்ப்பையும் அறிகிற அறிவுக்காக, கிறிஸ்துவ அறிவதற்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். நீங்க பைபிள் வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? இல்லையா? யாரெல்லாம் எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? இயேசுவை அறியறதுக்காக டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது பைபிள் வாசிக்கிறீங்களா? பைபிள் வாசிக்காம இயேசுவை நீங்க எப்படி அறிய முடியும்? அதான் பாஸ்டர் நீங்களே நிறைய சொல்லிடுறீங்களே. இல்லையா? சில சபையில ஒரு வசனத்தை வச்சு ஒரு பிரசங்கத்தை ஓட்டுறாங்க, நீங்க பைபிளே சொல்லிவிடுறீங்களே. இல்லையா? அப்புறம் நாங்க வேற படிக்கணுமா? அப்படி இல்லை. நான் சொல்றது, நான் படிக்கும்போது எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு வெளிப்பாடை கொடுப்பா. இல்லையா? ஹோட்டல்ல சாப்பிட்டீங்களா, அவன் டேஸ்ட்டுக்கு செஞ்சு வச்சிருப்பான். வீட்டில் செஞ்சீங்களா, உங்க டேஸ்ட்டுக்கு செய்யலாம். நீங்க வாசிச்சீங்களா, உங்களுக்கு தேவையானபடி உங்க இருதயத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் பேசுவார். நீ புரிந்துகிற வண்ணம் பேசுவார். இயேசுனுடைய பிரசங்கம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்களான பிரசங்கம், வலையை குறித்து. பரலோக ராஜ்யம் கடலிலே வலை போடுறவனுக்கு ஒப்பா இருக்கிறது. கடலில் வலை போட்டு இழுக்கும் போது என்ன ஆகுறது? சிலது தேவையில்லாது வருது, சில தேவையில்லாத தூக்கி போட்டு தேவையானதை எடுத்துக்கொள்ளுகிறதை போல பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ஒவ்வொருத்தர் ஆண்டு போகும்போது விவசாயிகிட்ட பிரசங்கம் பண்ணும்போது சில விதைகள் வெளியருகே விழுந்தது, சில முச்செடியின் நடுவில் இருந்து, சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பார நிலத்தில், சில விதைகள் நல்ல நிலத்தில். அதே போல அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறதுனால ஆண்டவர் உனக்கு விளக்கி கொடுக்கிற. நீங்க பைபிள் படிக்கும்போது நீங்க புரிந்துக்கிற வண்ணம் ஆவியானவர் உங்களோட பேசுவார். உங்க உள்ளம் கொழுந்து விட்டு எரியும். உலகத்தில் அதிக சந்தோஷம் கிடைக்கிற நேரம் பைபிள் படிக்கிற நேரம். எம்மா ஒரு சீசர்களுக்கு ஆண்டவர் வேதத்தை விளக்கி காட்டும்போது எப்படி இருந்ததா? துக்கத்தோடு போனவன் கொழுந்து விட்டு சந்தோஷத்துல துள்றான். எப்படி? ஒரு வேத வசனம். நீங்க அதை என்ஜாய் பண்ணி பழகிட்டீங்களா? ஆமா, இந்த உலகத்துல பீடிக்கு, சிகரெட்டுக்கு, சாராயத்துக்கு, இப்ப கஞ்சா வேற நிறைவிக்கிறாங்களா. கஞ்சா இப்படிப்பட்ட இதுல எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டில் வேதத்துல வாசிக்கும் போது சந்தோஷப்பட கத்துக்கிட்டாங்களா? இது இலவசமாய் வருகிறது, பொங்கி பொங்கி வருகிறது, ஜீவ நதியாய் வருகிற சந்தோஷம். இதுல சந்தோஷப்பட கத்துக்கிட்டாங்களா வேற எதுக்குமே போக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, இது அவ்வளவு அமிர்தம் போல. இது எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ரட்சிப்புன்னா இயேசு விசுவாசத்தை எல்லாம் ரட்சிக்கப்பட்டு நினைச்சோம். இல்ல தப்பு. அது விசுவாசிக்கும் போது ஆவில கரண்ட் இல்லாத வீட்டு கரண்ட் கிடைக்கிற மாதிரி ஆவி செத்து போனது என்ன? அது உயிரடைஞ்சு தேவனோட தொடர்புகள், அதுதான் இலவசம். ஆவி உயிரடைது, அதான் இலவசம். மற்றதெல்லாம் அவன் மனம் திரும்பணும். அல்லேலூயா. பாவத்தோடு உட்கார்ந்து ரட்சிக்கப்பட்ட யாரெல்லாம் பரலது போவீங்க? சில கை ஆப்பு, சில கை முக்கால் கோட்ரு, இப்படி இல்லை. தான் செய்யற தவறுன்னு தெரியும் போது எப்போ மனம் திரும்புறானோ அப்பதான் ஆவி ரட்சிக்கப்படுகிறது, அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவன் சரீரத்தை எப்போ ஜீவ பலியா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறானோ, அந்த பவுலை போல தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறானோ அப்பதான் அவன் சரீரம் ரட்சிக்கப்படுது. அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. விபச்சாரம் பண்ணாம, வேசித்தனம் பண்ணாம, இந்த டேட்டோவா ஆமா எங்கெங்கயோ போடுறாங்க. உங்க சரீரம் வேதத்தில் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் போடக்கூடாதுன்னு. உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம். டேட்டோ போடுறதுக்கு ஆண்டவர் சரீரத்தை கொடுத்துருக்கிறார். அவரை வாசம் பண்றதுக்கு உனக்கு கொடுத்துருக்கிறார்.
நீங்க தேவனிடத்தில் பெற்று இருக்கிறீங்க, அது உங்களுடையது அல்ல என்று அறிவீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்தா உங்களை தேவன் கெடுப்பார். சில பேருக்கு அடி விழுது, சில பேருக்கு ஏன் தெரியுமா? அவர் ஆலயத்தை என்ன பண்றாங்க, ஒருத்தனுக்கு வாடகை கொடுக்குறோம், வீடு ஒழுங்கா பார்த்துக்கணும்ல. அவன் இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ண ஓனர் சும்மா இருப்பாரா? ஆமா, சில பேர் அடி விழுறது ஆண்டவர் சரீரத்தை வாடகை கொடுத்துக்கிறார். அலையலையா, பத்திரமா அதுல குடியிருந்துக்கணும். அலையலையா, சோதரம். அலையலையா, நீங்க தேவனுடைய ஆலயம். இதை நீங்க பரிசுத்தமா ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்புக்கணும். அதான் தம் வாழ்க்கையை யாருக்கு ஒப்பு கொடுத்தா? இயேசு அறியக்கூடிய அறிவுக்காக, அவர் உயிர்த்தெழுதலை தியானிப்பதற்காக, அவருடைய பாடுகளை, சிலுவை பாடுகளை தியானிக்கிறதுக்காக தம் வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான் பவுல். அல்லேலூயா. 40 நாள் சிலுவை பாடுகளை எல்லா சபையிலும் தியானிக்குது. ஏன் சொல்லுங்க? இதில் தான் ஆசீர்வாதம் இருக்கு. சிலுவையை தியானிக்க உனக்கு ஆவில ரட்சிப்பு, ஆத்மாவில் ரட்சிப்பு, சரீரத்தில் ரட்சிப்பு. அல்லேலூயா. நிறைய சிலுவையை தியானிக்கணும். என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு, என்னென்ன ஆசீர்வாதம் தியானிக்கணும். அந்த சிலுவை தியானத்தெல்லாம் கலந்துட்டா நம்மளை அறியாமலே அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நம்மளை அறியாமலே பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்போம். ஏச நம்ம ரட்சிக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற நாம் இன்னும் இப்படி பிடிவாதமா உட்கார்ந்துட்டு இருக்கோமே. அல்லேலூயா. ஒரு உணர்வு அடைவோம். மிருகமா இருக்கிற மனிதன் மனிதனாக மாறுவான். அல்லேலூயா. கோபப்படுறவன் சாந்தம் உள்ளவனாய் மாறுவான். பெருமை உள்ளவன் தாழ்மை உள்ளவனாய் மாறுவான். பாவியா இருக்கிறவன் பரிசுத்தமா மாறும். சிலுவை ஒரு மனுஷனை மறுரூபமாக்குகிறது. அல்லேலூயா. ரொம்ப இவர் தியானிச்சிட்டாராட்டுங்க இந்த பவுல். சிலுவை தியானிக்க பார்த்தா உலகத்தில் ஒன்றும் எல்லாம் குப்படானாய் போச்சு. சர்வலோகத்தின் ராஜா என்ன ரட்சிக்க, என்ன போல ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வந்து ஒரு சாதாரண தச்சன் வீட்டில் பிறந்து ஒரு தலை சாய்க்க கூட இடம் இல்லாம அவர் ஆடையெல்லாம் உரிந்து கொண்டார்கள். 3 ஆணில் இப்படி காயப்பட்டு ரத்தம் சிந்தி இவ்வளவு பாடுபட்டார். யாருக்காக? ஏன் ஆவி ரட்சிப்புக்காக, ஏன் ஆத்மா ரட்சிப்புக்காக, ஏன் சரி ரட்சிப்புக்காக. இவ்வளவு பெரிய தெய்வம், தனக்காக சகலத்து சிருஷ்டித்த தெய்வம், சகலத்துக்கு அதிபதியான தெய்வம் எனக்காக இவ்வளவு தாழ்மைப்பட்டு வரும்போது, நான் ஒன்றும் இல்லாத இவன் நான் இவ்வளவு பெருமையோடு இருக்கிறேனே. கையில் ஒரு வாட்ச் கட்டிட்டா பெருமை, ஒரு சைக்கிள் வாங்கிட்ட பெருமை, ஒரு கார் வாங்கிட்ட பெருமை, நான் ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் பெருமைப்பட்டிருக்கேனே. அவருக்கு சகலத்துக்கு அதிபதி தாழ்த்தி வந்தாரே என்னை ரட்சிக்க. அல்லேலூயா. சிலுவை தியானிக்க தாழ்மை வரும். பக்கத்தில் சிலுவை தியானிங்க, உங்க பெருமை போயிடும். நான் யாரு தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, குலம் என்ன தெரியுமா. அல்லேலூயா. பிதா பாருங்க, நம்ம ஒன்றும் இல்லாத நாம ஆக்சுவலாக டம்மி பீஸ். நம்மளை மேன்மையாக நினைச்சு என் சாயலா படைக்கப்பட்ட என் பிள்ளை அப்படின்ட்டு தன் குமாரன் சார், குமாரன் என்னையும் ஒன்றையும் ஒரு பொருட்டாக மேன்மையாக நினைச்சு நமக்காக ஒரு சிலுவையில் ஜீவனை விட்டார். நம்மளை மேன்மையாக நினைக்கலன்னா இவ்வளோ காரியம் நடந்திருக்குமா? நம்மளை எவ்வளோ மேன்மையாக நினைக்கிறார். நம்ம மற்றவங்களை மேன்மையாக நினைக்கிறோமா? பிதாவிட நீ பெரிய மேன்மையா, இயேசுவிட மேன்மையா? அவரே தன்னை தாழ்த்தினாராம். அல்லேலூயா. அவர் தாழ்த்தி நம்மளை மேன்மையா நினைச்சு நமக்காக சிலுவையிலே மரித்தார், ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்க சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்படுத்து சிலுவை சிந்தன ரத்தத்தினால் ஆண்டவரை எங்களை கழுவும் பரிசுத்தமாக்குன்னு சொல்லுங்க. உங்கள் நினைவுக்கு வரும்போதெல்லாம் இந்த தவறு நான் செஞ்சிட்டேன்னு வரும்போதெல்லாம் ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லு. பேதுரு மனம் கசந்தது போல மனம் கசங்க, மன்னிப்பு கேளுங்க. அப்பப்போ தவறுகளை கலைந்து கொண்டே இருங்க. அல்லேலூயா. கலைந்து கொண்டே இருங்க. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம்.
ஆத்தும ரட்சிப்பு ஒரு நாள் கூத்து அல்ல, பக்கத்தில் ஒரு நாள் கூத்து அல்ல, உயிர் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தம் அடையணும். அல்லேலூயா. சாத்தான் எப்படியாவது உங்களை அழுக்கு பண்ண பார்ப்பான். நீங்க நல்லா தான் கம்பெனிக்கு போறீங்க, ஆனாலும் அங்க ஏதாவது ஒன்று பற்றுறது இல்லையா, உடனே அந்த சட்டைகள் தூக்கி போடுறீங்களா, வந்து துவைக்கிறீங்க. அப்படி ஏதோ ஒரு எமோஷன், மனுஷன் ஒரு எமோஷனால் உருவாக்கப்பட்டோம். இருந்தா சந்தோஷமா இருப்பான், இல்லாட்டி கோபமா இருப்பான், இல்லாட்டி குழப்பத்தில் இருப்பான், ஏதாவது ஒன்றுத்தில் இருப்பான், எமோஷனில் இருப்பான். அப்படி எமோஷனில் ஏதோ ஒரு தவறு நடந்துட்டாலையும் நிதானத்துக்கு வரும்போது, ஐயோ நான் அப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு உணர்வடையும் போது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. சில பேர் கதை விட்டுன்னு இருக்காங்க ரட்சிப்பை குறித்து. செஞ்ச பாவத்துக்கும் செய்கிற பாவத்துக்கும் செய்ய போற பாவத்துக்கும் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்துற, அதனால நீ பாவம் பண்ணலாம். அப்படியா? ரட்சிப்பாதா? உன்னை நீ ஏமாத்துக்க. பக்கத்தில் வேதம் என்ன சொல்ல? நான் பரிசுத்தர், அதனால் வேத வசனம் அவன் சொல்றதுக்கு இதுக்கு முரணா இருக்கு. நீ பாவம் பண்ணிக்கலாம், இயேசு விசுவாசித்தா போதும் பாவம் பண்ணிக்கலான்னு சொல்றேனே, இதுக்கு அதுக்கு இடிக்குதே, இடிக்க கூடாது. வேத வசனம் ஒன்றோடு ஒன்று இணைந்து போக வேண்டும். அப்ப இடிக்குதுன்னா அவன் பண்ற உபதேசம் தப்பு. அல்லேலூயா. அவன் பண்ற உபதேசம் தப்பு. நாம் விசுவசிக்கும் போது மரித்த ஆவி உயிரடைந்து தேவனோடு தொடர்பு கொள்ளுது. எது உண்மை, எது பொய், எது நீதி, எது அநியாயன்றது அறியக்கூடிய அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எது தெய்வம், எது தெய்வம் இல்லை, எப்படி ஆராதிக்கணும், எப்படி ஆராதிக்க கூடாது என்ற அறிவை பெற்று நம்ம ஆவியில நம்ம ரட்சிப்படுகிறோம். ஆத்துமாவில் பிரசங்கத்தை கேட்கும்போது, பைபிள் வாசிக்கும் போது, அப்பா அம்மா சொல்லும்போது, நண்பர்கள் சொல்லும்போது, பறவைகள், மிருகங்கள், இயற்கை மூலமா ஆண்டவர் நம்ம தவறை உணர்த்தும் போது, நம் மனம் திரும்பும் போது ரட்சிக்கப்படுகிறோம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் தினம் 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 பரிசுத்தமாய் கொண்டே இருக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாகிறோமோ அந்த அளவுக்கு பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. சரிகிற ரட்சிப்பு இயேசு வரும்போது ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகி இந்த அழிவுள்ள சரீரத்தை விட்டு அழியாமை சரீரத்தை பெற்றுக்கொண்டு பறந்து போக போறோம். அதுதான் அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம சர்வ சேனையும் தவிக்குது, நாமளும் தவித்து கொண்டிருக்கிறோம். நாம இந்த 3 ரட்சிப்பை பெறணும்னா நம்ம சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும், கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கணும், சாராயத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது, சண்டைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது, அதுக்கு இதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. நம்ம சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்களா, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தீங்களா நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். யாரெல்லாம் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க கரங்களை உயர்த்துங்க. அப்படியே பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, உம்முடைய மரணத்தின் உயிர்ப்பையும் தியானிக்கும் போது உண்டாகிற நீதி இவளுக்கு உண்டாகட்டும்ப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். இவள் ஆவி ஆத்மா சரீரம் உம்முடைய வருகையில குற்றமற்றதா இருக்கட்டும், நித்திய ஜீவனை சுதந்தரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா.